ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, நேரத்தை மிச்சப்படுத்தி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி ரவா உப்புமா செய்ய போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரவா உப்புமானதுமே என்னடா அது இது செய்ய தெரியாதா, இதை போய் நமக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் ரவா உப்புமா செய்யும்போது சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் யாருமே இனிமேல் ரவா உப்புமா பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. வாங்க இந்த ரவா உப்புமா எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரவா உப்புமா சமைக்கிறதுக்காக நான் ரவை தான் எடுத்திருக்கேன். இந்த ரவை பார்த்திங்கன்னா வறுக்காத பச்சை ரவை. நம்ம எத்தனை பேருக்கு சமைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவை எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துட்டோன்னா அதில் 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். எப்போதுமே நம்ம ரவா உப்புமா சமைக்கிறதுக்கு முன்னாடி பச்சை ரவையை நல்லா வெறும் வாணலியில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவா உப்புமா செய்வோம். இனிமேல் அந்த மெத்தட் செய்யவே தேவையில்லை. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கரெக்டான அளவாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ரவா உப்புமா வெந்துற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம். ஒரு சைடு அடுப்பில் இந்த தண்ணி கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்கிடையில் ரொம்ப ஈஸியாக எப்படி உப்புமாவை நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உப்புமா சமைக்கிறதுக்காக கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலே மொத்தமாக சேர்க்காம நம்ம சேர்க்குற ஆயிலில் பாதி அளவுக்கு ஆயில் பாதி அளவுக்கு நெய் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா சேர்த்திங்கன்னா உப்புமாவோட கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக நான் இப்போ காஞ்ச மிளகா சேர்க்கலை. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்மளோட சாய்ஸ் தான். எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கக்கூடாது. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டிங்கன்னா உப்புமாவோட கலர் ஒரு மாதிரி கலராகிடும். அதுக்காக லைட்டாக அது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாவே போதும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்கும் போது உப்புமா ரொம்ப கலராக இல்லாமல் நல்லா ஒயிட் கலராகவே இருக்கும். வரமிளகா சேர்த்தா மட்டும்தான் உப்புமாவோட கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய கேரட் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். காய்கறி சேர்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காய்கறிலாம் சேர்த்து கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் காய்கறி எதுவுமே சேர்க்காமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு சமைச்சாலுமே உப்புமா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு காய்கறி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாட்டி நீங்கள் வெறும் இஞ்சி மட்டும் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு ரவையை இதில் சேர்த்துடலாம். ரவையை தனியாக வறுத்துட்டு சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம காயெல்லாம் வதக்கி வச்சுருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்க ரவையை சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு ரவையை வறுத்தரலாம். இந்த ரவையை வறுக்கிற ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்திங்கன்னா உப்புமா சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் நல்லா இருக்கும். உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு இந்த நெய்யோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரவா வறுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி அளந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இந்த நல்லா கொதிக்கிற தண்ணியை அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உப்புமா நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த மெத்தட் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரவையை தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வறுத்துட்டு தண்ணி சேர்த்து தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரவை போட்டு கொதிக்க வைப்போம். அப்படி ரவையை நம்ம சேர்க்கும் போது ஒரு சில பேருக்கு ரவையை தூவுன மாதிரி கொட்ட தெரியாமல் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரவையை சேர்த்துருவாங்க. இந்த மெத்தடில் சேர்க்கும் போது ரவா உப்புமா கட்டிப்பட்ட மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்காது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவோட ரவையை சேர்த்து வதக்கிட்டு தண்ணியை சைடில் தனியாக கொதிக்க வச்சு இந்த மெத்தடில் சேர்க்கும் போது உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவை வந்து குழஞ்சிருச்சுங்கிற பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நம்ம இந்த கொதிக்க வச்சுருக்க தண்ணியை நமக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டுட்டு கூட மூடி வச்சிட்டிங்கன்னா ரவை இன்னும் நல்லா சாஃப்டாக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.